நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ மூலம் பார்க்க போவது என்னவென்றால், கிரகங்களின் அடிப்படையில் சில கேள்விகளையும் பதில்களையும் தான். முதலில் குரு கிரகத்தின் அடிப்படையில் கேள்வி: கும்பாபிஷேகம் முடிந்து 48 நாள் மண்டல பூஜை நடத்துவது ஏன்? பதில்: கும்பாபிஷேகத்தின் போது சுவாமி சிலையிலிருந்து சக்தியை குடத்திற்கு இறக்கி யாக பூஜை நடத்துவர். அதன்பின் மீண்டும் குடத்தில் இருக்கும் சக்தியை கும்பாபிஷேகத்தின் மூலம் சிலையில் சேர்ப்பர். இந்த சக்தி சிலையில் நீண்டகால நிலைக்க மண்டல பூஜையை நடத்துகிறோம். அடுத்த கிரகத்தின் சம்பந்தப்பட்ட கேள்வி, அதாவது ராகு கிரகத்தை அடிப்படையாக கொண்ட கேள்வியும் பதிலும். பசுவுக்கு தினமும் அகத்திக்கீரை கொடுக்கலாமா? ஏனென்றால் பசு என்பது ராகு கிரகத்தின் அதிதேவதையாகும். பசுவுக்கு தினமும் அகத்திக்கீரை கொடுக்கலாமா என்பது கேள்வி. அதற்கு பதில்: அவசியம் கொடுக்க வேண்டும். யாவர்க்குமாம் இறைவோர்க்கு பச்சிலை என திருமூலர் பாடியுள்ளார். ஆன்மீக ரீதியாக புண்ணியமும் விஞ்ஞான ரீதியாக மருத்துவ குணமும் மிக்க பால் நமக்கு கோமாதாவிடம் இருந்து கிடைக்கிறது. அடுத்த கிரகம், அதாவது சுக்கிர கிரகத்தின் அடிப்படையில் வருவது. ஏனென்றால் அழகு என்றாலே சுக்கிரன், அதுவும் மலர்கள் என்றால், அதாவது விதவிதமான மலர்கள் என்றால் நிச்சயம் சுக்கிரன் அடிப்படையில் வரும். ஆனால் அழகான வண்ணம் மிகுந்த வண்ணம், அதாவது நல்ல நல்ல வண்ணங்களில் உள்ள பூக்களை செடியிலிருந்து நேராக பறித்து தான் பயன்படுத்த வேண்டுமா, அல்லது கீழே விழுந்திருந்தாலும் பயன்படுத்தலாமா என்பதை பற்றித்தான். பவழமல்லி அந்த பூவை தவிர மற்ற மலர்களை பூஜைக்கு உபயோகிக்கும் பொழுது செடியிலிருந்து பறிக்க வேண்டும். பவழமல்லியை கீழிருந்து நாம் அதை எடுத்துக்கொண்டு சேகரித்து பிறகு கழுவி நல்ல நீரில் கழுவி அதை சுவாமிக்கு கொடுக்கலாம். எனவே இந்த வண்ண மலர்களை பற்றிய கேள்வி எந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டது என்றால் சுக்கிர கிரகத்தை பற்றி தான். அதற்கான பதிலும் நாம் பார்த்துவிட்டோம். அடுத்தது கேது கிரகத்தை அடிப்படையாக கொண்ட கேள்வியும் பதிலும். சுப அசுப நிகழ்ச்சிகளில் மோதிர விரலில் தர்பை அணிவது ஏன்? இதற்கு பதில்: இதை பவித்திரம் என அழைப்பர். தூய்மை அல்லது மங்களம் என்பது பொருள். மகத்துவமிக்க தர்பையால் செய்யும் செயல்களால் நமக்கு தெய்வீகமும் தூய்மையும் உண்டாகும். எனவே நாம் இன்று குரு கிரகத்தின் அடிப்படையிலும், ராகு கிரகத்தின் அடிப்படையிலும், சுக்கிர கிரகத்தின் அடிப்படையிலும், கேது கிரகத்தின் அடிப்படையிலும் ஒரு சில கேள்வி பதிலை பார்த்தோம். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.